பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே இந்த அருமையான மன்றாட்டு உபவாச ஜெபத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவருக்காக கர்த்தரை நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொருக்காக கர்த்தரை நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். மெய்யாகவே இந்த ஜெப நேரம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வாராக. சந்தோஷத்தோடு கூட தேவ சமூகத்திலே நாம் காணப்படுவோமாக. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறலுமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவரை துதிப்போமாக, ஸ்தோத்தரிப்போமாக. அவரே எல்லா துதி ஸ்தோத்திர ஆராதனைக்கு அவர் பாத்திரராயிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பாராக, நம்முடைய கண்ணீரை துடைப்பாராக. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை துடைக்கிறேன் சொன்ன ஆண்டவர் கூட இருந்து ஜெயமாக நம்மை வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக நம்ம வந்து நிற்கிறோம். நம்ம ஆண்டவரை மாற்ற போகிறதில்ல. ஆண்டவர் நம்ம குறித்து பெரிய நல்ல ஆசீர்வாதமான மேன்மையான திட்டங்களை வச்சிருக்கிறாரு. ஆனால் ஸ்தோத்திரம், நம்ம தான் அதற்கு அந்நியமாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஜெபனால் அந்த ஆண்டவருடைய திட்டத்துக்கு நேரே, சித்தத்துக்கு நேரே நம்மை நல்லா ரீட்யூட் பண்ணத்தக்கதான கர்த்தர் மகிமையான காரியத்தை நிச்சயமாய் செய்வாராக. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறதுனாலே நாம் என்றென்றைக்கும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கடைசி வரைக்கும் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய மெல்லி அமர்ந்த சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதான பெரிய கிருபையை நீர் எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி நல்ல விடுதலையோடு தேவ சமூகத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தூய ஆவியானவரே எம்மை துதிக்கிறோம். அப்பா, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, எத்தனை கிருபை பாராட்டினீர், எத்தனையா எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காக நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு ஆமென்றும் ஆமென்று பதிலை தந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை போல மாட்டி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி. இந்த உலகத்தை ஜெயிக்க, சுயத்தை ஜெயிக்க, சாத்தானை ஜெயிக்க, எல்லா சூழ்நிலைகளை ஜெயிக்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபை நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற தயவுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தர்மியா நேரத்தில் நீர் மகிமைப்படுவீராக ராஜா. ஸ்தோத்திரம். நாங்கள் சிறுகணப்பா, நீங்க பெருகணப்பா. நாங்கள் சிறுகணப்பா, நீங்க பெருகணும் அப்பா. நீர் அப்படிப்பட்ட காரியத்தை எங்கள் வாழ்க்கையில செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபையில கரத்தில் எங்களை தந்து விட்டோம் அப்பா. எல்லாவற்றையும் ஏற்று ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக, எல்லாவற்றையும் ஏற்று வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கோடி 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 நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. ரீகாம்தானா மஹரபல துரபகந்தன மஹரபல துரிபல ஷிகம்தனமா லிகதன மஹரபல துரபல பகந்துனி மலம ஷிகம்தரப. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்து அதை ஜெயிக்க பண்ணின ஆண்டவர் இந்த கோலியாத்தையும் ஜெயிக்க பண்ணுவார் என்று சொல்லி பெரிய விசுவாசத்தோடு கூட தாவீது நின்றதை குறித்து பார்க்கிறோம் அப்பா. நீர் ஜெயிக்க பண்ணின ஆண்டவர். ஆண்டவரே முந்தின வெற்றிகளை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. முந்தின உதவிகளை நினைத்து பார்க்கிறோம். முந்தின இரக்கத்தை நினைத்து பார்க்கிறோம். முந்தின கிருபைகளை நினைத்து பார்க்கிறோம். முந்தின தயவை நினைத்து பார்க்கிறோம். முந்தின அன்பை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. ஆரம்பத்தில் எப்படி அன்பு கூர்ந்தீரோ கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட அன்பை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கோடி 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 நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அழைத்த தெய்வமே, எங்கள் ஊழியத்தின் ஆதாரமாக இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எத்தனை நிந்தனைகள், எத்தனை நெருக்கங்கள் எங்களை சூழ வந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நல்ல தஞ்சமாக, கோட்டையாக, அரணாக இருந்து நீர் வழி நடத்துகிற தயவுக்காக ஆண்டவரே இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா,
நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. நீரே மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. 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 இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசையா. 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 இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில், எங்கள் திருச்சபைகளை பெரிய காரியத்தை செய்யப்பா. எங்கள் சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியோர்கள் எல்லார் வாழ்க்கையிலும் விடுதலை தருவீராக. எல்லா குடும்பங்களிலும் விடுதலை தருவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை, மாற்றத்தை நீர் தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா காரியத்தோடு கட்டவிழ்ப்பு உண்டாகட்டும் அப்பா. இதெல்லாம் விடுதலை வேண்டுமோ விடுதலை தாங்க. சிந்தனைகள், உணர்வுகள், வார்த்தைகள், செயல்களிலே விடுதலை தருவீராக. ஒரு பெரிய விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு தெய்வீக பாதுகாப்பு,
ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாவதாக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ரிகம்தனா மஹரபல துரபலப ஷிகம்தனா மஹரபலப ரிகம்த ஆதி நாட்களில் செய்த அற்புத அதிசயங்களை இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறீரே. பிலிப்பின் மூலமாக பலத்த காரியங்களை செய்த ஆண்டவர், எங்கள் மூலமாக நீர் கிரியைகளை செய்ய வல்லவராக இருக்கிற தயவுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். ரிகம்தனா மஹரபா லிகம்துரிபலப ஷிகம்தனா மஹரபலபா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர், கிடைக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர் அப்பா. ஷிகம்தனா மஹரபலபா லிகம்தனா மஹுரிபலபா துரபலபா ஷிகம்தனா மஹரபலபா. ஹல்லேலூயா. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெப நாளிலே செய்யுங்கப்பா, செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களை விட்ட யார் எங்களுக்கு இருக்கப்பா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னீங்களே. துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் திரும்பவும் ஆண்டவரே உம்மில் மகிழத்தக்கதாக திரும்பவும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி விடுதலையோடு சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. விடுதலையோடு நல்ல ஆவில் நிறைந்து, நல்ல ஆவில் நிறைந்து, ஆமென், பலத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். யோசபாத்தின் சேனையை மறந்து போயிடாதீங்க. நல்ல ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல பெரிய கிரியை செய்தார். அவர் பாடி துதி செய்ய துவங்கின பொழுது பெரிய அற்புதத்தை அதிசயத்தை அவள் கண்டு கொண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். அதே ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து நின்று ஹல்லேலூயா. ஓ ரிகம்தனா மஹரபல துரபலப ஷிகம்தனா மஹரபலபா. ஹல்லேலூயா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 சொல்லுமா. ஹல்லேலூயா. 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 உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உடைய பரிசுத்த நல்ல நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. கிருபையின் நல்ல பிதாவே, நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான மண்டாட்டு உபவாச ஜெப நாளிலே நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடத்தக்கதான பெரிய கிருபை நீர் எங்களுக்கு தந்த தயவுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாத்திரமல்ல, ஆன்லைனில் பார்க்குற எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கிருபை தருவீராகப்பா. பேதுரும் பர்னபாவும் மற்ற ஊழியரும் சேர்ந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் வழி நடத்தினீர்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த அருமையான அன்பரே ஜெப நாள் எங்களை வழி நடத்தும் அப்பா. நான் உனக்கு போய்த்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொன்ன ஆண்டவர் நீ கூட வந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அதற்காக நன்றி ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் வாய்க்க செய்வீராக, நாளில் எல்லாம் வாய்க்க செய்வீராக. தானியலுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்ற வார்த்தையின்படி ஒரு பெரிய ஜெயத்தை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றுமாய் முழுதுமாய் நம்முடைய கிருபையில கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். சொல்லுங்க அல்லேலூயா.
தொடர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை கனப்படுத்துவோமாக. தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை நாம் கழித்திரு அவரை கொண்டாடுவோம் என்று சொல்லி ஒரு அருமையான பழைய பாடல் எல்லாம் இணைந்து பாடி, உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்வோம். சேர்ந்து பாடுவோமா? தேவ ஜனமே நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து நின்று தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதிதாயவு கிருபை நல்கும் ஜீவதேவனை துதித்திடுவோம். நீதிதாயவு கிருபை நல்கும் ஜீவதேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். சொல்லுமா? துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். வானம் பூமியாளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார். வானம் பூமியாளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். கர்த்த நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்த நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவ சூதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ சூதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது
தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றுமே அழித்திடுவார். நமது போரை தாமே முறித்து ஜெயமே என்றுமே அழித்திடுவார். சேனையாதிபன் நமது தேவன், அவரை என்றுமே போற்றிடுவோம். சேனையாதிபன் நமது தேவன், அவரை என்றுமே போற்றிடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். திரும்ப பாடுமா? நமது போரை தாமே முறித்து ஜெயமே என்றுமே அழித்திடுவார். நமது போரை தாமே முறித்து ஜெயமே என்றுமே அழித்திடுவார். நமது ஆதிபன் நமது தேவன், அவரை என்றுமே போற்றிடுவோம். சேனையாதிபன் சேனையாதிபன் நமது தேவன், அவரை என்றுமே போற்றிடும். சேனையாதிபன் சேனையாதிபன் நமது தேவன், அவரை என்றுமே போற்றிடுவோம். சொல்லுங்க, சேனையாதிபன் நமது தேவன், அவரை என்றுமே போற்றிடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். 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 ஆமென். நம்ம பார்த்து என்ன சொல்றார்? என் ஜனங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்றார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்களாம்? திருப்தியாகிற கூட்டமாக இருப்பார்களாம். ஆமென். அப்படி சொல்லி என் ஜனங்கள், என் ஆடுகள் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப உரிமையாக நம்ம பார்த்து சொல்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை என்ன செய்வாங்க? சொல்லி வருவார்கள். அவன் அப்படி தான் என் ஜனம். நீங்கள் பக்கத்தில் சொல்லுங்கள், என் ஜனம். சொல்கிறீங்களா? ஆன்லைனில் இருக்கும் சொல்லுங்கள், என் ஜனம். உங்கள் இதயத்தில் கழிச்சு என் ஜனம் அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து சொல்கிறீங்களே, என் குடும்பத்தை பார்த்து சொல்கிறீங்களே, எங்கள் சபையை பார்த்து சொல்கிறீங்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை நீர் எங்களுக்கு தந்தீங்களே, அதற்காக கோடி நன்றி. எத்தனை பேர் சொல்கிறீங்க அல்லேலூயா? தொடர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடி நம் கர்த்தரை கனப்படுத்துவோமாக. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா அவர் நம் சொந்தமானார், சங்கீதம் நீ பாடி ஆடு. எல்லாம் சேர்ந்து இணைந்து நல்லா பாடி கர்த்தரை கனப்படுத்துவோமா? கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே சேர்ந்து பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நன் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா
கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்திருந்து பாடுமா. சந்தோஷமா சிரித்த முகத்தோடு. பாவத்தின் சுமை அகற்றி கூடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி கூடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரமேற்றி காத்த பரிசுத்த தேவன் அவரே, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. நீதின் பாதையிலே நிதம் நம்மை நடத்துகிறார். எது வந்த போதும் மாறாத இந்த புது வாழ்வை நமக்கு தருகிறாரே. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார். பரிவாரனை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. எது வந்த போதும், எது வந்த போதும் மாறாத இந்த புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. மறுமையின் வாழ்விலே இயேசு மன்னவர் பாதத்தில் பசித்தாக நின்று துதிகானம் பாடி மரணோடு நித்திய நித்திய காலமாக யுகமாக அழிவில்லாமல் வாழத்தக்கதான ஒரு உயர்ந்த வாழ்க்கை கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா. மறுமையின் வாழ்விலே இயேசு மன்னவன் பாதத்திலே, மறுமையின் வாழ்விலே இயேசு மன்னவன் பாதத்திலே, பசிதாக நின்று துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். பசிதாகம் இன்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. சேர்ந்து சேர்ந்து கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுவோமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா.
நெகேமியா 8:10 வாசித்து பார்க்கிறோம். நெகேமியா 8:10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரின் மகிழ்ச்சியே நம்முடைய பலன். The joy of the Lord is our strength. நம்முடைய பலனாக இருக்கும். எனவே நீங்கள் எப்பயுமே நல்லா மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவாக நமக்கு தருவார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளில் நம்ம அநேக குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து தியானிப்போமா? இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. நீங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 29ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 29ஆம் சங்கீதத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை குறித்து நாம் படித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தம் என்னென்ன காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறது என்பதை இந்த வேத பகுதியில் வாசித்து பார்க்கிறோம். நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் அது மகத்துவம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, ஆண்டவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. நேற்று தினத்தில் ஒரு நிகழ்வில் பேசும்பொழுது தான் சொன்னேன், ஆண்டவருடைய சத்தத்தின் வல்லமை அல்ல சோத்திரம். ஆண்டவருடைய சத்தம் நல் மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கும். நிறைய நேரத்தில் சில சத்தங்கள் நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும், நமக்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், தாழ்மனப்பான்மை ஏற்படுத்தும், பாருங்க, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு சத்தத்தை வெளிப்படுது. சவுண்ட் ஆஃப் காட், த வாய்ஸ் ஆஃப் காட். ஆங்கிலத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது த வாய்ஸ் ஆஃப் த லார்ட் இஸ் பவர்ஃபுல் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய சத்தம் வல்லமை, ஆண்டவருடைய வாய்ஸ், ஆண்டவருடைய சத்தம், ஆமென், நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, அவர் ஸ்தோத்திரம், சத்தமிடுகிறார். ஆமென். ஆபிரகாமே, ஆபிரகாமே அப்படி சத்தமிட்டார், உன் பிள்ளைக்கு ஒன்றும் செஞ்சிடாத, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். யெகோவா ஈரேன் பேர் வச்சான். கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும் என்று குறிக்கப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனங்களே, அப்படி நம்மை அலசோத்திர அவள் சத்தம் பாருங்க, ஒரு பெரிய நம்பிக்கை. ஆமென். எவ்வளோ யோசித்து பார்ப்பா, ஆண்டவருடைய குரல் கேட்குற எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. உத்தமன் என்று சொல்கிற ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாக நான் ஓடுகிறேன் அப்படி சொல்றாரு. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ ஆண்டவருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த சத்தம் என்ன ஆச்சு அப்படின்னா, கொந்தளிக்கிற கடலையும் காற்றையும் அமைதிப்படுத்தினது என்று சொல்லி பார்க்கிறோம். பலமுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்கிறது அவருக்கு லேசான காரியம் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவர் பேசுகிற ஆண்டவர், அவர் பேச முடியாத தெய்வம் அல்ல, வைத்த இடத்துல வைக்க இருக்கிற தெய்வம் அல்ல. ஸ்தோத்திரம். நீங்க சேவை செய்ய வேண்டிய தெய்வம் அல்ல, உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. அதான் சொல்லப்பட்டு கர்த்தருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யுது? மகத்துவம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கண்டி குட்டிகளைப் போலும் லீபனோனின் கீரியோனையும் காண்டாமுரு குட்டிகளைப் போலும் துள்ள பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. உங்களை மகிழ பண்ணுகிற ஆண்டவர். அலசோத்து நன்றியால் துள்ளி குதிக்கத்தக்கதாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். பாருங்க, நடக்க முடியாத அலசோத்து ஒரு மனிதன் அலங்கார வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பாருங்க, இயேசுடைய சீஷர்கள் நடந்து போகிற நேரத்தில், அங்கே தர்மம் கேட்ட நேரத்தில் அல்ல சொல்ல, வெள்ளியும் பொண்ணு எங்கிட்ட இல்லைப்பா, எங்கிட்ட இருக்கிறது உனக்கு தருகிறோம், நீ இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்ல பொழுது நடந்த விஷயம் பாருங்க. அப்படி சொல்ல அவன் துள்ளி குதித்து ஆமென் அவளோடு கூட அவருடைய தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்ததை கொடுத்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு துள்ளி குளித்தலின் அனுபவத்தை தருகிறது அவருடைய சத்தம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்து போயிடாங்க. கரங்களை ஓய்த்து அலையிலேச்சங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை நம்முடைய ஆண்டவர் செய்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போயிடாங்க தேவச்சனங்களே. ஆலையில் அவரை நம்ம கொண்டாடி கொண்டிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. பாருங்க, தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அன்று சில கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிரப்பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மானங்களை ஈனுபடி செய்து காடுகளை வெளியாக்கும்.
அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக அவர் வீற்றிருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்ல 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் நம்ம லைஃப்பில் என்ன செய்கிறார் அப்படிங்கிறதான் 3 காரியங்களை இந்த கடைசி வசனம் பதிவு செய்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் ரொம்ப தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. முதலாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன செய்கிறாரு? பலனை ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லணும்னா பவர். ஒரு பலனை கொடுக்கிறார் சொல்லி. பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் அல்ல உலகத்தின் முடிய பறிந்தும் சகல நாட்களிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த பலன் அது ரொம்ப முக்கியமானது. ஹோஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுது. OHZ அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். OZ அப்படிங்கிற வார்த்தை தான் எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஸ்தோத்திரம். அது என்னது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அது வல்லமை, ஒரு பெரிய வல்லமை. கர்த்தர் ஒரு பலனை தருகிறவர், வல்லமை உள்ளவர். மகிமையான காரியங்களை நமக்கு செய்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவஜனங்களே, ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. சோர்ந்து போறவர்களுக்கு பலனை கொடுத்து சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் பலவீனன் பலவான் சொல்லுவான், தரித்திரன் செழித்திடுவான். அவர் நமக்காக கிரியைகளை நடப்பிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ஒரு பலனை தாங்க, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு பலனை கொடுப்பீராக ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டையடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் சொல்லப்பட்டிருக்கிற தேவஜனங்களே. ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு பலன் தேவை. அல்ல ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளித்தீர், நான் பாடுவேன் அல்லேலூயான்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவரை பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்மை நிரப்பும் பொழுது எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு பாடல் சொல்கிறது. பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினால் எதையும் செய்திட பலன் உண்டு, எல்லாம் நான் செய்திடுவேன், முடியாது முடியாது. ஓ ஹல்லேலூயா. பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினால், பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினால் எதையும் செய்திட பலனுண்டு, எல்லாம் நான் செய்திடுவேன். எதையும் செய்திட பலனுண்டு, எல்லாம் நான் செய்திடுவேன். எல்லாம் நான் செய்திடுவேன். உம் துணையால் உம் கரத்தால் எல்லாம் நான் செய்திடுவேன். என் இயேசையா எல்லாம் நான் செய்திடுவேன். எல்லாம் நான் செய்திடுவேன். உம் துணையால் உம் கரத்தால் எல்லாம் நான் செய்திடுவேன். என் இயேசையா எல்லாம் நான் செய்திடுவேன். முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது. என் இயேசையா முடியாது 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 முடியாது. உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது. என் இயேசையா முடியாது முடியாது. என் இயேசையா முடியாது முடியாது. என் இயேசையா முடியாது முடியாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் பலனை கொடுக்கிறார், ஒரு பவர் தர. நோஞ்சான இருக்கிற நிலைகள் இருக்கலாம், ஒரு வல்லமையை கொடுக்கிற ஆண்டவர். பிரைஸ் லார்ட். நம்முடைய முழங்கால்கள் ஆண்டவரை சார்ந்திருக்க செய்கிறது. அந்த ஆண்டவரை சார்ந்திருக்கிற அனுபவங்கள் நமக்கு ஒரு வல்லமை கொடுக்கிறது. ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்குன்னு சொல்லுவாங்க, மோர் ப்ரேயர் மோர் பவர், லெஸ் ப்ரேயர் லெஸ் பவர், நோ ப்ரேயர் நோ பவர். இன்னைக்கு நமக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படியே எடுக்கணும். லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 40ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆவின் பலன் அப்படின்னு எதை குறிக்கிறதா இருக்குது அப்படின்னா, அதில் அவர்கிட்டருந்து
சாரத்தை பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவர்கிட்ட ஜீவனை பெற்று ஒரு வாழ்கிற வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம ஸ்ட்ரென்த் என்ன இருக்கணும்? அல்ல அவருடைய ஸ்ட்ரென்த்தாக, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அதான் பவுல் சொல்கிறாரு, நான் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக. அல்ல அது அப்படி அமைந்து விட்டதுன்னு சொல்கிறார் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த உன்னத பலத்திற்காக அவருடைய சமூகத்தில் நாம் அவரை கொண்டாடி அவரை மகிமைப்படுத்துவோமா? விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். ஆண்டவரை இன்னைக்கு எனக்கு ஒரு பலன், இந்த உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பாராக, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பலனை கொடுப்பார். ஆண்டவரே, பரத்திலிருந்து ஒரு பலன் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எலியா பாருங்க, புசியாமல் குடியாமல் ஆண்டவருடைய ஸ்தோத்திர பர்வதத்துக்கு நேரே பிரயாணப்படத்தக்கதான ஒரு பலனை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆவின் பலன் நமக்குள்ள வரட்டும். நம்முடைய போராயுதங்கள் ஆயுதங்களுக்கு அலுசோத்திரம், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாய் இராமல் அலுசோத்திர அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனாயிருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னத பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடும். ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய பலனை தருவீராக. சிறுவராயிருக்கிறவர்களுக்கு பலனை கொடுங்க, வாலிபருக்கு பலனை கொடுங்க, பெரியவருக்கு பலனை கொடுங்க. எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நல்ல பலனை நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோமாப்பா. ஹல்லேலூயா. உன்னத பலனை பெற்றுக்கொள்வார்களாக ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. சரீர பலன் வேண்டாம்ப்பா ஆண்டவர், உம்முடைய பலன் வேண்டுமப்பா. சரீர பலனை காட்டிலும் அதிக உன்னத பலனை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. ஆமாம். ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் கூட நம்ம லைஃப்பில் ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நிச்சயமாய் தர முடியும் தேவ ஜனங்களே. ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் நமக்கு ஒரு உன்னத பலனை கொடுக்க முடியும். நீங்கள் ஸ்தோத்திரம். நம்ம ஜிம்முக்கு போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்ம வாக்கிங் பண்ணுறோம், ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் வாக்கிங் ஆல்சோ நமக்கு ஒரு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நிச்சயமாய் கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்ராமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிறீங்க 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் பலனும் என் கீதுமானார், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் என்று சொல்லி அங்கே வாசம். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேன், அவர் என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். நம்முடைய ஆண்டவர் எப்படியா? நம்முடைய பலன். நீரே என் பலன், அப்படி தானே? கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். சொல்லுவோமா? கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார். மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வியில்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானார், அவரே கீதமானார். கர்த்தரின் பலனானார், அவரை கீதமானார். மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானார், அவரே கீதமானார். கர்த்தரின் பலனானார், அவரே கீதமானார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நம்முடைய பலனாக இருக்கிறார். நீங்கள் இதே யாத்திராம் 15ஆம் அதிகாரம் 2-6 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவருடைய சேனைகளையும் சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போர் ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினாலே மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம்
பகிஞ்சனை நொறுக்கி விட்டது. பாருங்கள், அவருடைய பலன் அவருடைய புயத்தோடு இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆமேன். அவருடைய ஸ்தோத்திரம். பலனை பார்க்க வேண்டுமென்றால் அவருடைய புயத்தின் வல்லமையை கூட நாம் சேர்த்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிற தேவ ஜனங்களே. ஆண்டவர் நம்முடைய பலனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா பார்ப்போம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாருங்க, அல்ல ஸ்தோத்திரம். இந்த வல்லமை அப்படிங்கிற ஏதோ ஒரு சக்தி மாத்திரம் அல்ல, அது பரிசுத்தம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சி, அது அலங்காரம், அது மாத்திரம் அல்ல, சார்ந்து கொள்ளக்கூடியது என்பதையும் நாம் மறந்து விடக்கூடாது. இந்த பலம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் நம்ம பலப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை குறிக்கிறதா? எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறார், ஆராதிக்க ஆரம்பிக்க வைக்கிறார். எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், எனது ஒரு ஆராதனையின் பிறப்பை ஏற்படுத்துகிறார். அல்ல, எந்த இடத்துல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வருகிறதோ அங்கே ஒரு ஆராதனையின் பிறப்பு ஆரம்பிக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். துதிக்க ஆரம்பிக்கிறோம். விடுதலை. இன்னைக்கு சாத்தான் நம்மை ஆராதிக்க விட மாட்டேங்கிறான், ஜெபிக்க விட மாட்டேங்கிறான், துதிக்க விட மாட்டேங்கிறான், ஆண்டவருக்காக செயல்பட விட மாட்டேங்கிறான். அன்னைக்கு எகிப்தின் அடிமைத்தனம் அப்படிதான் இருந்தது. ஆண்டவரை ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, மகிமைப்படுத்த முடியல. அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய கசப்பாய் போனது. ஐயோ, என்னடா இது ஒரு வாழ்க்கை அப்படி சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு தேவ ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூக்குரலிட்ட பொழுது, முறையிட்ட பொழுது, ஆண்டவர் ஸ்தோத்திரம் அங்கே மோசே ஏற்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம், ஆரோனை ஏற்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். அந்த ஜனங்களை 430 வருஷ அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி இன்று காண்கிற எகிப்தினை ஒருபோதும் நீ காண மாட்டாய் என்று சொல்ல வைத்தவர், அது நிரந்தரமான விடுதலையை கொடுத்து வாக்களித்த அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல பலனை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. கரங்களை வைத்து வரலிச்சுங்க பாப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய கால்களின் மான்களின் கால்களைப் போல மாற்றுகிறவராய் இருக்கிறார். காண்டாமுத்து மிருகத்துக்கு ஒத்த பலனை நமக்கு தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி நீர் உதவி செய்கிற தயவுக்காக நன்றி. எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை நீ தருகிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45 அதிகாரம், ஐசாயா 45 and verse 24, 24 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அல்ல ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவர்கிட்ட தான் பலன் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள்கிட்ட மட்டும்தான் பலன் இருக்கப்பா. எனக்கு தேவையான எல்லா பலனும் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கப்பா. உங்கள்கிட்ட ஒருவர்கிட்ட மட்டும் இருக்கப்பா. நீர் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்போ பலன் எதோடு அது இணைக்கப்பட்டதாக இருக்கிறது? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அல்லது ஆராதனையின் பிறப்பு. ரெண்டாவதாக இந்த பலன் எதை குறிக்கிறதா இருக்குன்னா, அடைக்கலத்தை குறிக்கிறதா இருக்கிறது, ஒரு பாதுகாப்பை குறிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு பலனாக இருக்கும் பொழுது நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சங்கீதம் 46:1 வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் எப்படி இருக்கிறாராம்? அனுகூலமான துணையாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஸ்ட்ரென்த் நமக்குள்ளே வரும் பொழுது எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, நமக்கு ஒரு அடைக்கலம், ஒரு அனுகூலமான துணை நம்ம லைஃப்பில் ஏற்படுத்துகிறதை மறந்துடாதீங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம், எரேமியா 16 அதிகாரம் 19 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாயிருக்கிற கர்த்தாவே சொல்றாரு. என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தாவே. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த பலன் அப்படின்னு சொல்கிற இடத்துல கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் வந்து நிற்கிறார். நீங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 73 சங்கீதம், Psalm 73 and verse 26, 26 வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அல்ல சத்தரை வார்த்தை, என் மாம்சம் என் இருதயம் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறாராம்? நம்முடைய இதயத்தின்
பங்கும் ஸ்தோத்திரம் கண்மலையும் பங்குமாயிருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது மீகா 5:4 அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாய் கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மெய்ப்பார், ஆகையால் அவர் நிலைத்திருப்பார்கள், இனி பூமியின் எல்லை பரிந்தும் மகிமைப்படுவார் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாய் கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் என்ன செய்வார்? மேய்ப்பார். ஒரு பலன் பாருங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, ஒரு அடைக்கலமாக பாதுகாப்பாக இருக்குது. அதை தான் சங்கீதம் 29:11 வசனத்தின் முதல் பகுதியில் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலனை கொடுப்பார். இந்த அருமையான மண்டாட்டு உபவாச நாளில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர், நீர் எனக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கிறீரப்பா. ஆண்டவர், இந்த ஊழியத்தை செய்ய பலப்படுத்துவீர், இந்த வேலையை செய்ய பலனை தருவீர், இந்த தொழிலை செய்ய பலனை தருவீர், என் குடும்பத்தை நடத்த பலனை கொடுப்பீரப்பா. எங்களுக்கு தந்திருக்கிற எல்லைகளிலே ஒரு நல்ல உன்னத வல்லமை கொடுத்து எங்களை ஜெயமாய் நீர் மாற்றித்தர நீர் வல்லவராய் இருக்கிற தயவுக்கு நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். ரெண்டாவதாக நீ படித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி. ரெண்டாவதாக ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதம் என்ன? சமாதானம் சொல்லிப்பார். பீஸ் முதலாவது, பவர். ரெண்டாவதாக பீஸ். நம்முடைய லைஃப்பில் என்ன தருகிறார் ஆண்டவர்? ஒரு பெரிய சமாதானத்தை. எகோவா ஷாலோம். அங்கே நீங்கள் ஹீப்ரூவில் அது வார்த்தை ஷாலோம் அப்படின்னா சமாதானம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பல அர்த்தங்கள் இருக்குது. வெல், ஹாப்பி, ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி அல்ல சோத்தர் என்னது ஃபிகரேட்டிவா அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். இதுக்கெல்லாம் அல்ல உருமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெல், ஹாப்பி, ஃப்ரெண்ட்லின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வெல்ஃபேர், ஹெல்த் அலுசோத்தரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர். நீங்கள் யாத்ராமத்தின் நியாயாதிபதியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நியாயாதிபதியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அலுசோத்தரம் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா ஷாலோம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. ஒரு ரிகன்சிலியேஷன், ஒரு ஒப்புரவாகுதலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். நாம் சகோதரர் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒரு ஒப்புரவாகுதலை கர்த்தர் ஏற்படுத்துகிறது குறித்து பார்க்கிறோம். பல பிரச்சனைகள் மனிதருக்குள்ளே இருக்கிற சமாதான குறைவுகளை மாற்றுகிற ஆண்டவர் கர்த்தர். பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற சமாதான குறைவுகளை எல்லாம் மாற்றி ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சமாதான காரணர், அவர் சமாதான பிரபு. ராமே சொல்லுங்க பார்ப்போம். யார் உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சந்தோஷ சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நிறைவாய் தருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ சமாதானத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீரே. சொல்லுங்க அல்லேலூயா. 3 யோவான்ல அடிக்கடி ஸ்தோத்திரம் காயுவுக்கு யோவான் சொல்ற வார்த்தை நம்ம சொல்வோம், நீ சுகமாயிரு, சந்தோஷமாயிரு, சமாதானமாயிரு. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் சுகமாக இருக்க நான் வேண்டுகிறேன் என்று வாழ்த்துகிறார்னு சொல்லி பார்க்கும். அது மாத்திரமல்ல, நிறைய வாழ்த்துக்களை அந்த பகுதியிலே அல்லது யோவான் காய்க்கு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருபை நமக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை தாங்க. அல்லது சோத்திரம். அல்லது சத்துரு சமாதானத்தை கெடுக்கிறவனாக இருக்கிறார். சில மனுஷர்கள் சமாதானத்தை பறிக்கிற ஆட்களாக இருக்கிறான், குழப்பிட்டே இருப்பாங்க. அல்லது சோத்திரம். அப்படி நடைகள் மாறி மாறி விகாரப்படும், ஜீவ மார்க்கத்தை சிந்தியாதபடிக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஆவிகள் நிறைய இருக்கும். சும்மா இருக்கிற ஆட்களை ஒரு குழப்பத்தில் மாற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், இந்த ஆண்டவர் நம்முடைய நடுவில் வரும் பொழுது ஒரு பெரிய சமாதானத்தை நிச்சயமாய் நிறைவாய் காண்ப விசுவாசிக்கிற எல்லா நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீ எங்களுக்கு தருகிற பெரிய சமாதானத்திற்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அன்னைக்கு ஏலி அன்னாளை பார்த்து சொல்றாங்க, அது கேலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான்.
ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அது அண்ணால் குழப்பத்தில் அலசோ கண்ணீரோடு இருந்தாங்க. வாய் மட்டா செய்து அலசோத்திர வானா புலம்பர் மனசு ஆண்டவரோடு, ஏன் ஆண்டவரே எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியத்தை தரல, எனக்கு ஏன் ஒரு நிந்தையே இருக்குப்பா, அலசோத்திர பவா திருமண பந்தத்தினோட அடையாளமாக குழந்தை பாக்கியம் இருக்கிறதே, அலசோத்திர சக்கலத்துக்கெல்லாம் இருக்கிற நிலைகள் எனக்கு இல்லாத நிலை இருக்கிறதே, அவள் என்னை பரியாச பண்ணுற சூழ்நிலை எனக்கு இருக்குதே, எனக்கு இரக்கம் பாராட்ட மாட்டீங்களா, ஒரு அன்பான கணவராக ஒரு நன்மை இல்லாத நிலை இருக்கிறதே, எந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு அட்டன் பண்ண போக முடியலையே, அலசோத்தை எல்லாரும் கேட்குறாங்களே, அலசோ வெளியில தலை காட்ட முடியாத நிலையிலே நான் முடக்கப்பட்ட நிலையில காணப்படுகிறேனே, இங்க வரும் பொழுது அலசோத்தர நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் பொழுது இவர் வேற வாயை பார்த்து வேற விதமா தீர்மானம் பண்றாரு. சொல்ல மன கிளேசமுள்ள ஸ்திரீ இதயத்தை அவரிடத்தில் நான் ஊட்டி விட்டேன்னு சொல்கிறது குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது ஏலி சொல்றாரு, அடுத்த வரும்பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தையை தருவார், நீ சமாதானத்தோடு போ, உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. என்னை கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. நீ ஏற்கனவே ஜெபம் பண்ணின ஜெபத்தை கேட்டு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அல்ல நன்மையை தந்து உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. விசுவாசிக்கிற எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் வாழ்க்கையில் செய்கிற தயவுக்காக ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் நீங்கள் 42ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போம், கர்த்தர் என்றென்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உம்முடைய சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணைத்து கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நீ சமாதானத்தோட போம். ஹல்லேலூயா. இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா, அல்லது தாவீது யோனத்தானோட ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். அவனை சமாதானம் சொல்லலாம். குழம்பி போனா, ஏன் உங்கள் அப்பா இப்படி எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க, என்ன சொத்தை என்ன அழிக்கிறதுக்கு நினச்சிட்டே இருக்கிற நேரத்தில் அவன் சொல்கிறான், நீ கவலைப்படாப்பா, சமாதானத்தோடு போ, நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி ஆட்கள் தந்திருப்பாங்க. நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய கலக்கத்தை மாற்றுகிற ஆட்கள், நமக்கு கிடைத்த தயவுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு சமாதி தருவார். உங்களுக்கு சமாதானத்தை தரத்தக்கதான ஆட்களை கர்த்தர் அனுப்புவார். அல்ல ஸ்தோத்திரம். அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது உண்மையாக இருக்கும். நிறைவான சமாதானத்தை உங்களுக்கு தரும். நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அல்ல ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சமாதானம் சொல்றார். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினத்தை சாயங்கால வேளையிலே சீஷல் கூடுகின்ற இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவு பூட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்றார். அருமையான தேவ ஜனங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார், பவர் கொடுக்கிறார். 2வது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம், பீஸ், சமாதானத்தை கொடுக்கிறார். 3வதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு எனது ஆசீர்வாதத்தை தருகிறார். சங்கீதம் 29:11 கடைசி பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ப்ராஸ்பெரிட்டி, பவர், peace and prosperity. அல்லேலூயா. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால், இம்மைக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற ஆண்டவர். சீசர் சொன்னாங்க, ஆண்டவர் எல்லாவற்றை விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நித்தியத்திலும் ஆசீர்வாதம் உண்டு, இம்மையிலும் ஆசீர்வாதம் உண்டுன்னு தான் கர்த்தர் சொல்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. தம்மை பின்பற்றி வருகிற ஜனங்களை ஒரு நாளும் கர்த்தர் அல்ல ஸ்தோத்திரம் ஆமென் கைவிட போகிறதே கிடையாது. அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் அல்ல உங்களை கைவிட்டாலும் உங்களை கைவிடாத ஒரு இயேசு உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி உங்களை வாக்கு பண்ணின ஒரு ஆண்டவர் அல்ல நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன்
நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுதேவா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுதேவா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தவன் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஹல்லேலூயா. எபிரேயர் வார்த்தை பாராக் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறதையும் குறிக்கிறதா இருக்குது. நாமும் கடவுளை ஆசீர்வதிக்க முடியும். அவருக்கு பிரியமாக நடப்பதன் மூலமாக அவரை பிளஸ் பண்ண முடியும். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அவரை ஆராதிக்கும் பொழுது அவரை நம்ம பிளஸ் பண்ணுறோம். பிரைஸ் தி லார்ட். அவரை நம்ம இன்னும் மகிமையாக உயர்த்துகிறோம். நீ ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஜெனசிஸ் சாப்டர் 1 and verse 22, ஆதியாகமம் 1:22, தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்று, பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்று சொன்னார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? பலுகி பெருகணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பலுகி பெருகுவது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. விசுவாசிகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டு பலுகி பெருகணும். நீங்கள் விருத்தியன். நீங்கள் 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செஞ்சாரா? ஆசீர்வதித்தார். கரங்களை உயர்த்தி வரலட்சுங்க பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்ல ஸ்தோத்திரம். பழுகி பெருகத்தக்கதான ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கு. விசுவாசிக்கிற அல்லட்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை இப்படி ஆசீர்வதித்த ஆண்டவர், பின்பதாக ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக
விரோதமான ஒரு காரியத்தை செய்து நிமித்தமாக நோவா அவனுடைய குடும்பம் மட்டும் காக்கப்பட்ட நிலையிலே அல்ல உலகத்தில் இருக்க எல்லா ஜனம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போன நேரத்தில் பின்பதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்த ஒரு சூழ்நிலை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? பழுகி பெருகணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம், ஆண்டவர் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பழுகி பெருகணும். இந்த சீயோன் சபை பழுகி பெருகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த குடும்பம் பழுகி பெருகணும். வீட்டில் அலசோத்து இல்லை அப்படிங்கிற நிலைகள் இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை மேன்மையாக்க வைக்கணும். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக வைக்கணும். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக வைக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் பழுகி பெருகத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. அல்ல ஸ்தோத்திரம். நீங்கள் அல்ல வனாந்தரமாக போகிறது, வறண்டு போகிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. வனாந்தரத்தை வயல்வெளியை காடாக மாற்றுவது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். உங்கள் சரீரத்தை பலமுள்ளதாய் மாற்றுவது கர்த்தருடைய சித்தம். நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவது தான் கர்த்தருடைய சித்தம். ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்குது. தேவஜனங்களே, நம்ம தான் நம்ம சரீரத்தை பலவீனப்படுத்திடுறோம். இல்லை ஸ்தோத்திரம். ஞானமாய் நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். இந்த பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் என்னது அல்ல ஸ்தோத்திரம், நீங்கள் பழுகி பெறுகிற நிலைகள் மாத்திரமல்ல, கனி கொடுத்தது மாத்திரமல்ல, டாமினேஷன் ஒரு ஆளுகையை கர்த்தர் தருகிறார். ஹோல்னஸ் ஒரு முழுமையை கர்த்தர் தருகிறார். ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை நாம் இதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும். ஐசாயா சாப்டர் 55 verse 3, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும். எபேசியர் சாப்டர் 1 and verse 3, எபேசியர் 1:3 வாசித்து பார்க்கும் பொழுது அதுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சீயோன் சபையில் இருக்கிற ஜனங்கள், இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் உலகத்தின் பல பகுதியில் கேட்கலாம், அல்ல ஸ்தோத்திரம், இந்திய தேசத்துக்குள்ள கேட்கலாம். அல்ல ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் குடும்ப ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுங்க அல்லேலூயா. கோடி 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 நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. அப்படி செய்கிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாக. சங்கீதம் 29:11, கர்த்தர் பலன் கொடுக்கிறார், கர்த்தர் சமாதானம் தருகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God gives power, He gives peace and He gives prosperity. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார், பவர் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருகிறார், பீஸ் தருகிறார். ரெண்டாவது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ப்ராஸ்பரிட்டியை கர்த்தர் தருகிறார். கரங்களை வைத்து ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை நீர் எங்களுக்கு தருகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நமக்கு தருகிற தயவுக்காக ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் உதவி செய்கிற தயவுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பலப்படுத்துங்க. எங்களுக்கு நல்ல சமாதானத்தை தரும்படியாய் தருகிறோம் அப்பா. வேண்டுதலுக்கெல்லாம் பதிலை கொடுத்து ஒரு சமாதானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்பா. என்னாமத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோமே அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தை தருகிறதை குறித்து பார்க்கிறோம். அல்லது லேவியர்கள் ஆசாரியர்கள் வாழ்த்துகிறதை குறித்து பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தம்முடைய முகத்தில் உன்மேல் பிரசன்னமாக்கி பிரகாசிப்பிக்க செய்து உனக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி வாசிக்கிறோமே அப்பா. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேர ஹல்லேலூயா உன்மேல் ஹல்லேலூயா தம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த ஆசீர்வாதங்கள்லாம்
ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவாய் வரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதம்பை கண்டடைந்தே, தேவா சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன் கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையின்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையின்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி ஜனங்களுக்கு பலனை கொடுங்க, அப்படி ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, ஜனத்தை ஆசீர்வதிப்பீரா. அப்படி செய்கிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நேரத்தில் நம்ம செய்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆம் என்று பதிலை தரும்படி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு அருமையான தேவ ஊழியர்களுக்காக நம்ம திருச்சபையிலிருந்து ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. பாஸ்டர் ஜெக்ஸ்பால், பாஸ்டர் ஜெரிக்சன் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பர்னபாஸ் டேனியலே அவர்கள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய சபை ஊழியர் அல்லது மிஷினரியா இருக்கிற ஜான் பால் பிரதர் ஒரிசால இந்த நாட்களில் ஊழியத்துக்கு போறாங்க, பன்னெண்டுக்கு போறாங்க. அல்லது ஊழியத்தை அல்லது 22 வரைக்கும் இருக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சிறுவர் ஊழியங்களை செய்கிறவங்க இருக்கிறாங்க, வாலிபர் ஊழியங்களை செய்கிறவங்க இருக்கிறாங்க, அல்லது மிஷினரி ஊழியங்களை செய்கிறவங்க இருக்கிறாங்க, ஸ்தாபன தலைவர்களாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லது எல்லாரும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக நம்ம சபையில் பிளஸ் பொறுப்பாளர்கள், எஸ் பொறுப்பாளர்கள், ஜீல் பொறுப்பாளர் இருக்கிறாங்க. எல்லாரும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜப ஊழியங்களை செய்கிறவங்க, சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லா பொறுப்பாளர்களை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியாக வேதாம கல்லூரியில் டீச் பண்றவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல சுகத்தை பலத்தை தருவீராக ஆண்டவரே. ஆயத்த பணிகளை பொறுப்படுங்க, நல்ல வார்த்தைகள் வெளிப்படட்டும். கர்த்தருடைய நாமம் அந்த ஊழியத்தில் மகிமைப்படும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் உதவி செய்கிற தயவுக்காமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லாவில் நிறைந்து ஜெபம் ஆண்டவரே. நீர் உதவி செய்கிற தயவுக்காக நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம் நித்திய பேரும் ஊழியங்களுக்காக ஜெபமனோமாக, பத்திரிகை ஊழியங்களுக்காக, திருமணத்தார் ஊழியங்களுக்காக பத்திரிகை ஜூலை ஆகஸ்ட் அனுப்பப்பட்டிருக்க எல்லா வீடுகளில் போய் சேர, நிறைய திருமணம் ஒழுங்காக, நிறைய திருமணத்தகள் வர, அந்த ஊழியத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பெரும் பிரயாசத்தோடு பெரும் செலவோடு கூட செய்யப்படுகிற அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல பக்தி உள்ள குடும்பங்கள் ஏற்படுத்தப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒர்க் பண்ற எல்லா பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும்படியாக நேரடியாக வர்றவங்க, தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்றவங்க, வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்றவங்க, ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொள்றவங்க எல்லாரும் தொடப்பட, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கருவியை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஸ்டாஃப் மெம்பருக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, கிருபைகளை, அபிஷேகத்தை தரும்படியாக நல்ல வழி நடத்துதலை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளைக்கு நடக்க இருக்கிற 3 ஆராதனைகளுக்காக, 5:30 மணி ஆராதனைக்காக, 8 மணி ஆராதனைக்காக, மாலை 6:30 மணி ஆராதனைக்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் பாட நேரத்தை பொறுப்படுங்க, ஜெப நேரத்தை பொறுப்படுங்க, செய்தி வேலையை பொறுப்படுங்க, சங்கீத பகுதி பொறுப்படுங்க, காணிக்கை பகுதியை பொறுப்படுங்க, அறிவிப்புகளை பொறுப்படுங்க. ஆண்டவரே
ஆண்டவரே. எல்லாரும் நல்ல நேரத்துக்கு வர கிருபை தாங்க, நல்ல ஆயத்தத்தோடு வர கிருபை தாங்க ஆண்டவர். நீங்க பேசுங்க, இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல விடுதலையை ஆவி ஆத்துமா சரீரத்தில் தரும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல மாற்றங்களை ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஆண்டவர் தரும்படியா ஜெபிக்கிறோம். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஆயத்த பணிகளை செய்து கொடுக்க அடியன் மேல கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படியாக, ஆராதனை நடத்துறவங்களுக்காக, ஜெபங்களை நடத்துறவர்களுக்காக, எல்லா பொறுப்பாளரை கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும்படியாக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லார் தடை நீங்க வரும்படியாக, 7 புதிய குடும்பங்கள் வந்து சேர கர்த்தர் கிருபை தரும்படியாக, அல்லது புதிதாக வந்து கொண்டு தொடர்ந்து வரும்படியாக, எல்லா குடும்பங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்க ஒரு விடுதலையை கர்த்தர் தரும்படியாக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, விடுதலை தாங்கப்பா. நாமத்தின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, பிரசனத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, உயிர்த்தலின் வல்லமை, மகிமையான தாக்கத்தை ஏற்படுத்தும்படியால் ஜெபிக்கிறோம் அப்பா. என் ஜனங்களை மகிழ பண்ணுவேன் சொன்னவர் மகிழப்படும்படியால் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை 2 பரிவாரங்களோடு, பல பரிவாரங்களோடு இந்த இடத்தை விட்டு கடன் செல்ல வார்த்தை பெரிய விடுதலை உண்டாக்கட்டும் அப்பா. அப்படி செய்கிற தயவுக்காக எல்லா கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளை தினத்தில் நடக்க இருக்க ஞானஸ்நான ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பேர் கொடுத்திருக்க எல்லாருக்கும் எல்லா ஆயத்தத்தோடு வர கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை தரும்படியாக எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சபையில் இந்த நாட்களில் நடக்கிற பராமரிப்பு பணிகள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக, நடக்கிற அக்குஸ்டிக் பணிகள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக, இந்த இன்ஜினியருக்காக, இந்த என்டையர் டீமுக்காக எல்லாம் நேர்த்தியாய் இந்த வாரத்தோடு அது முடிகிறத கர்த்தர் உதவி செய்யும்படியாக, நடந்து கொண்டிருக்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்காக அந்த என்டையர் டீமுக்காக வர இருக்கிற எல்லாருக்காகவும் தேவையான எல்லா உபகரணங்கள், தரமான உபகரணங்கள் கிடைக்க நல்ல ஐடியாஸை கர்த்தர் தரும்படியாக, எந்த டேமேஜ் எல்லாம் நேர்த்தி அந்த பணிகளை செய்ய கர்த்தர் கிருபை தரும்படியாக அல்ல ஸ்தோத்திரம். ஆமென். எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக, இன்னும் அல்லது ஸ்பிரிட் ஏசி அல்ல ஸ்தோத்திரம் மாற்றப்படுற ஒரு சில ஏசிகள் மாற்ற இருக்கிறது அல்ல ஸ்தோத்திரம். அது பணிகளும் நேர்த்தியாக நடக்க, நல்ல தரமான ஏசிகள் கிடைக்க, நல்ல தரமான இன்ஜினியர்ஸ் கிடைக்க, தரமாக அந்த பணிகள் நடக்க, நம்ம அல்ல ஸ்தோத்திரம் என்னென்ன அல்ல வசதிகள் ஏற்படுத்தணும் எல்லாம் நேர்த்தியாய் அல்ல பண்ணப்பட, இன்னும் கிளாஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக அவருடைய எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கார்பெண்டர் ஒர்க்குக்காக அது நேர்த்தியாக நடக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக, செய்வதற்கு தேவையான பொருளாதாரங்களை கர்த்தர் தரும்படி, விசுவாசத்தில் ஆரம்பிக்கப்பட்டு செயல்படுகிற இந்த பணியை அல்ல ஸ்தோத்திரம் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக அல்ல ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதை கொடுத்த ஒரு பாரத்தை யாருக்கு தர்றாங்களோ அல்ல ஸ்தோத்திரம் அவர்கள் தாங்க கர்த்தர் கிருபை தரும்படியாக எல்லா வலது கரத்தை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எத்தனையோ ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிற, இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லது வீணா போகாதபடி கர்த்தர் காத்திருக்கிறார். இது பெரிந்த பண்ற காரியங்கள் நாலு ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு, துதிக்கிறதற்கு அல்ல ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல வசதிகளாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் சூழ்நிலைகள் நமக்கு மாற்றி தரும்படியாக எல்லாரும் கர்த்தர் நன்றியோடு துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்ன நிரம்பின எழும்பின இடமா இருக்க கிருபை தருவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர வார்த்தைகள் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் எத்தனை மணி நேரம் நாள் உட்கார்ந்து கர்த்தர் ஆராதிக்கிற நிலைய இடமா இந்த இடம் காணப்பட, வந்தோடனே போகிற எண்ணத்தோடு யாரும் வரக்கூடாது, எவன் சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை தரிசனத்தோடு நம்முடைய போதரை ஆரம்பித்தாங்க. ஸ்தோத்திரம் மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து மகிமைப்படும்படியாக எல்லார் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரவு பகலாக இருந்து இந்த பணிகளை கவனிக்கிற ஸ்தோத்திர ஊழியர்களுக்காக, அல்ல வாலிபர்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். பல தூசிகள் மத்தியில் அந்த இடத்துல நின்று
அல்ல பாரத்தோடு ஸ்தோத்திர செயல்படுகிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் பெருகும்படியாக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நீர் மகிமைப்படுகிற தயவுக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. சுகவீனமாய் பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை நிறைவாய் தரும்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. மரணின் முத்தரசு அவங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கர்த்தர் தரும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்ல ஸ்தோத்திர லக்ஷ்மணன்ங்கிற சகோதரர் தலைத்தில் வர்ற கொத்தனார் அவருக்கு நல்ல சுகத்தை தரும்படியாக, பிரியா பிரசன்னாவுடைய குழந்தை கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை தரும்படியாக, பிறந்து ஒரு சில நாட்களான குழந்தை அல்ல ஸ்தோத்திரம் ஆமென். அந்த பிரெயினில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றும்படியாக, கால்வின் துரைங்கிற ஒரு தம்பிக்கு அல்ல ஸ்தோத்திரம் அல்ல யூரினரி ட்ராக்ல பிரச்சனை சர்ஜரி நடந்து கர்த்தர் சுகத்தை தரும்படியாக, சாம்சன்ங்கிற ஆஸ்திரேலியா இருக்கிற ஒருத்தருக்கு அல்ல கிட்னி பிரச்சனை நல்ல சுகத்தை பலத்தை கர்த்தர் தரும்படியாக, வளர்மதி சகோதரியுடைய தகப்பனாருக்கு நல்ல சுகத்தை தரும்படியாக, அவருடைய சகோதரிக்கு சுகத்தை தரும்படியாக, ஓ ஹல்லேலூயா. அல்ல விக்டோரியா செல்வகுமார் அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தரும்படியாக, பொம்மி அல்ல சோதரி கையில் சின்ன ஃப்ராக்சர் நல்ல சுகத்தை பலத்தை கத்த தரும்படியாக, அல்ல ஜூலிட் அம்மா டேஸ்லியா அல்ல உஷாரி அம்மாவுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கத்த தரும், குமார் பிரதருக்கு நல்ல சுகத்தை தரும்படியாக, யாரெல்லாம் பலவீனமாய் சுகவீனமா டேனியல் பிரதர் சபைக்குள்ள வரணும் ஆமென், கத்த சுகத்தை தரணும். ஷீலா கிறிஸ்டியம்மா சபைக்கு வரணும், விடுதலை தரணும். அவளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கர்த்தர் நிறைவாய் தரணும். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. வயதான பெற்றோர் பெரியவருக்கு சுகத்தை தரும்படியாக, ஆமென். ஸ்தோத்திரம் ஆமென். கெட்சேலம்மாக்கு நல்ல சுகத்தை, தலை நரம்பு பிரச்சனைகளை கர்த்தர் மாட்டணும் ஆமென். நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க வலி வேதனைக்கு சுகத்தை தரணும். கேன்சர்லேருந்து வியாதியில சுகத்தை, மரியாதை சகோதரிக்கு விடுதலை தரணும். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண, கிட்னி சம்பந்தமான பிரச்சனை, இதய சம்பந்தமான பிரச்சனை, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை நீங்கணும். அல்லேலூயா. லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள், குடல் புண்கள்லாம் கர்த்தர் ஆறி போச்சேன், எலும்புகளை பலப்படுத்தணும், நரம்புகளை பலப்படுத்தணும் ஆமென். ஸ்கின்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றணும், யூட்லஸ் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றணும், சுகர் பிரஷர் நார்மலா மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே தைராய்டு பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. நல்ல பரிபூர்ண சுகத்தை பலத்தை ஆண்டவர் நிறைவாய் தரும்படியா செபிக்கிறோம். எங்க சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். இந்த மெடிக்கல் கேம்புக்கு வந்தவங்க எல்லாரும் நல்ல பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. நீர் உதவி செய்கிற தயவுக்காக ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. பிறந்த நாள் திருமண நாள் காண்களுக்கு ஜெபிப்போமாக. சகோதரி வனிதா அலுசோத்திர மகேஷ் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அலுசோத்திர அப்படி 3 பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுப்பாராக. லக்ஷிகா ஜெனிலியாவுக்காக, ரஃபேலுக்காக ஜெபிப்போமாக. தாயார் சுரமணி அம்மாவுக்காக நம்ம ஜெபிப்போமாக. அவருடைய இன்பம் அம்மா அவருடைய பிறந்த நாள், அவருடைய மக்கள் மருமக்கள் பேர குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதரர் எட்வின் சாம், மேபிள், லதா ராணி அவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் 2 பிள்ளைகளை கர்த்தர் ஜாஃப்ரிக்காக, ஃபெலின் பாலுக்காக, ஆண்ட்ரியாக்காக, ஆராதனைக்காக கர்த்தருடைய கிருபை அதிகமாய் பெருகும்படியாக, அடோனாக்காக ஆராதனைக்காக தேவ கிருபை அதிகமாய் பெருகும்படியாக. அது மாத்திரமல்ல ஃப்ரெனிக்காக, அபிஷேக்காக அலுசோத்திரம் அல்லது மார்விக் தியோடன் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது டாக்டர் டிக்விஜய்க்காக, ஏஞ்சலின் செல்னாவுக்காக, அல்லது டேவிடுக்காக, டேனியலுக்காக தேவ கிருபை அதிகமாய் பெருகும்படி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தை புதிய கிருபைகள், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய வரங்களை தாங்க. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை, இமைக்குரிய வாழ்க்கை எல்லா காரியங்கள் ஜெயமா இருக்க நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய பாஸ்டல் டீமுக்காக எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை நிறைவா இருக்கும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல திட்டங்களை கர்த்தர் தந்து ஊழியத்தில் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அநேகர் ஊழியத்தின் மூலம் ரட்சிக்கப்பட, இயேசுவின் சீஷர்களாய் மாற, வரையலுக்கென்று ஆயத்தப்பட, அல்லது ஜீவ புத்தகத்தில் பேர்தலப்பட்டவர்களாய் காணப்பட, ஒரு தரமுள்ள வாழ்க்கை வாழ, அல்லது ஸ்தோத்திர குடும்பங்கள் நல்ல சமாதானமாக இருக்கணும். எல்லா கரங்களை வைத்து குடும்பங்களில் சமாதான சந்தோஷத்தை கர்த்தர் தரும்படியாக, குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தரணும். திருமண காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். பொருளாதார தேவைகளை சந்திக்கணும். அப்படி எத்தனையோ பேருக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கடன்கள்லாம் நீங்கணும். வர வேண்டிய பணங்கள்லாம் வந்து சேர கர்த்தர் கிருபை தரணும். உதவி செய்யும்படியாக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் உதவி செய்கிற தயவுக்காய் நன்றி. எல்லா பிசாசின் வல்லமையில் போராட்டங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவரே மெய்யாகவே நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீரே மகிமைப்படுவீராக. தொடர்ந்து
நம்ம அல்ல ஸ்தோத்திரம் எல்லாரும் ஆஃப்லைனில் போய் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். அல்ல ஸ்தோத்திரம். எனவே இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. கர்த்தரை நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். வீடுகளில் ஜெபம், சபைக்கா ஊழியங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கு நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மண்டாட்டு உபவாச ஜெபத்தை இம்மட்டும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கலந்து கொண்ட ஒவ்வொருக்கா நன்றி அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அதை பார்க்க ஒரு புதிய ஜீவன், ஒரு பலன் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு ஆசீர்வாதம் வந்து காணப்படுவதாக. ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையில் கரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம். நாளைக்கு நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் பொறுப்படுங்க. நீங்கள் நடக்கிற அல்லது சபையில் நடக்கிற எல்லா பராமரிப்பு பணிகளை பொறுப்படுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா மாலை இருக்க கிளீனிங் ஒர்க் ஜெயமாய் நடக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, நாளைக்கு நடக்கிற ஆராதனையெல்லாம் பொறுப்படுத்து நீங்களே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சிறுவர் ஊழியங்கள் சார்பில் அல்லது அவங்க எடுத்திருக்கிற திட்டங்களை ஆசீர்வதிங்க. வாலிப ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த சபையில் நல்ல மகிமையான ஊழியம் நடக்க கர்த்தர் பலத்த சாட்சிகளை ஏற்படுத்துவீராக. அப்படி செய்கிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தமான ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவருடைய சகல பரிசுத்தவான்களும் அதை இன்றென்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென், ஆமென், ஆமென்.